الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இன்றைய தினம் எதில் வெற்றி என்ற தலைப்பின் கீழ் பேசுமாறு எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய வெற்றி எதிலே இருக்கிறது என்பதை அறிவதற்கு முன்னால் வெற்றி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிலே வெற்றி என்றால் எந்த வெற்றியை நாம் இங்கே குறிப்பிடுகிறோம்? வலுவான கூட்டணியிலே தான் வெற்றி என்று இப்போது சொல்வார்கள், அல்லது சினிமா நடிகர்களை சேர்த்துக் கொண்டால் வெற்றி என்று இப்போது தேர்தல் நேரத்தில் என்ன செய்யறாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வெற்றின்னு தான் சொல்றாங்க. அல்லது அதிகமான பணங்காசுகளை சேர்ப்பது, அல்லது பதவிகளை பெறுவது, புகழ் மாலைகளை சூட்டிக் கொள்வது, இதுதான் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம அந்த வெற்றி இங்க பேசவே கிடையாது. வெற்றி என்று நாம் இங்கே குறிப்பிடுவது நம்முடைய மறுமை வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னிலையிலே நாம் நிறுத்தப்படும் பொழுது, நம்மிடத்திலே அவன் விசாரிக்கும் பொழுது, எத்தகைய செயல்களை செய்தவர்களாக அவனை சந்தித்தால், எத்தகைய கொள்கையை கொண்டவர்களாக நாம் அவனை சந்தித்தால் வெற்றி பெற முடியுமோ, அந்த கொள்கைகளும் அந்த செயல்களும் தான் மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரும். அந்த வெற்றிக்குத்தான் ஒரு முஸ்லிம் ஆசைப்பட வேண்டும், போராட வேண்டும், உழைக்க வேண்டும், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களும் இத்தகைய சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இதனால் தான் இந்த உலகத்திலே அவர்கள் நம்முடைய பார்வையிலே பெரும் தோல்வியை தழுவியவர்களாக காட்சி தருகிறார்கள். ஊரை விட்டு விரட்டப்படுகிறார்கள். இது வெற்றியா? ஒரு மனிதன் அவன் பிறந்த ஊரில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டால் என்ன சொல்லுவோம்? தோத்துட்டான்னு சொல்லுவோம். சரியான சேம், கேவலம், அவமானம் என்று சொல்லுவோம். இந்த அவமானத்தை எல்லா நபிமார்களும், அதிகமான நபிமார்களும் சந்தித்தார்கள். அப்ப ஏன் அதை சகித்துக் கொண்டார்கள்? வெற்றி இல்ல. நம்ம உலக கணக்கில் எடுத்துக்கொண்டு சொன்னா, ஒருவன் தன்னுடைய சொந்த வீடு, வாசல், சொத்து, சுகத்தை எல்லாம் விட்டுட்டு அகதியா ஓடுவதை வெற்றின்னு சொல்லுவோமா? நபிமார்கள் அதை சந்திச்சாங்களே, அவங்களை பின்பற்றியவர்கள் சந்தித்தாங்களே, அடிக்கப்பட்டாங்களே, அடிச்சவன வெற்றி பெற்றான்னு நம்ம சொல்லுவோம், அடி வாங்கினவன தோத்து போயிட்டான்னு சொல்லுவோம். அப்ப இதான் வெற்றி தோல்வி அளவுகோல் பண்ணீங்கன்னா நபிமார்கள் அநேகம் பேர் தோத்து போயிட்டாங்க. நபிமார்களுடைய தோழர்கள் அதிகமான பேர் தோத்து போயிட்டாங்க. ஏன்? எல்லாரும் வாங்கினாங்க. கொடுத்தவங்களை விட வாங்கினவங்க ஜாஸ்தி. அடி வாங்கினவங்க, உத வாங்கினவங்க, கொல்லப்பட்டவங்க, சமுதாயத்தில் பகிஷ்காரம் செய்யப்பட்டவர்கள், சொத்துகள் பிடுங்கப்பட்டவர்கள், இப்படி எந்த விதமான அடக்குமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் அடக்குமுறை செய்தவர்கள் தான் இந்த உலக கணக்கில் வெற்றி பெற்றார்களே தவிர, அடக்குமுறைக்கு ஆளானவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்ற ரொம்ப குறைவுதான். ரொம்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று சில நபிமார்கள் கடைசியில் இந்த உலகத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க? இறுதி வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அவங்களுடைய தோல்விதான். தோல்வியுடைய அளவு சொல்றதா இருந்தா எப்படிப்பட்ட தோல்விங்கிறீங்க? நபிமார்கள் இந்த உலக கணக்கில் நம்ம போட்டு பார்த்தோம்னு சொன்னா அவங்க அடைந்த தோல்வி எத்தகைய தோல்வி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
மறுமை நாளில் நபிமார்கள் எல்லாம் இறைவன் முன்னால் வருவார்கள், நிறுத்தப்படுவார்கள். எப்படி நிறுத்தப்படுவார்கள்? நபிமார்களுடைய தலைமையில் சமுதாயமாக தான் நிறுத்தப்படும். மூசா நபி சமுதாயம், ஈசா நபி சமுதாயம். ஈசா நபி வந்தாங்கன்னா பின்னாடியே சமுதாயம் இருப்பாங்க. மூசா நபி வந்தாங்கன்னா பின்னாடி அந்த சமுதாயம் இருக்கும். முகமது நபி வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்க சமுதாயம் இருக்கும். இப்படி சமுதாயத்தோடு நபிமார்கள் எல்லாம் வருகிற காட்சியை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த காட்சியை நமக்கு அவர்கள் முன்கூட்டியே சொல்லித் தருகிறார்கள். இதான் நடக்க போகுது மறுமையில். அந்த காட்சியை நீங்க பாப்பீங்க, நான் பார்ப்பேன், எல்லாரும் பார்ப்போம். என்ன காட்சி தெரியுமா? சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுடைய தலைகள் தெரியாத அளவுக்கு, கடல் அலையா மக்கள் தலையான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சொல்லையெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு கூட்டத்தோடு வருவாங்க சில நபிமார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிவகுக்க வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், சில நூறு எண்ணிக்கையில் தான் அவர்களுக்கு பின்னால் சமுதாயம் இருக்கும். சில நபிமார்கள் வருவார்கள், அந்த நபிமார்களுக்கு பின்னால் 10 பேர் இருப்பாங்களாம். நபிமார்கள் வருவாங்க, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா பின்னாடி வெறும் 10 பேர் தான் நிற்பாங்க. அதான் மொத்த சமுதாயம். அவர் காலமெல்லாம் உழைச்சி அடி வாங்கி உத வாங்கி அவர் உண்டாக்குன சமுதாயம் எவ்வளவு? வெறும் 10 பேர். அப்படியே வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு 3 பேர் தான் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதெல்லாம் இந்த காட்சிகள் பலதரப்பட்ட காட்சிகளை பாப்பீங்க. ஒவ்வொரு நபிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான வரமாட்டாங்க. அது ரொம்ப குறைந்த நபிமார்களுக்கு அப்படி இருக்கும். அதிகமான நபிமார்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்றால், நபிக்கு பின்னாடி 10 பேரு, நபிக்கு பின்னாடி 3 பேரு, சில நபிமார்களுக்கு பின்னால் 2 பேரு, சில நபிமார்களுக்கு பின்னால் ஒரு ஆளு, சில நபிமாறு தனியாவே வருவார். அவர் மட்டும், எங்கப்பா உம்மத்து? நான் தான், இல்ல நான் தான், உம்மத்து நான் தான், நபியும் நான் தான். அப்ப கட்டில பொண்டாட்டி கூட கேட்கணும்னு அர்த்தம். அதன் அர்த்தம் அவர் பொண்டாட்டி கேட்டா கூட ஜோடியா வந்திருப்பார்ல. ஒரு நபி பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு, அந்த நபியுடைய பிரச்சாரத்துக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு கேட்டா அவர் மட்டும் வர்றாரு. அண்ணன் ஏத்துக்கிறல, தம்பி ஏத்துக்கிறல, தந்தை ஏத்துக்கிறல, மகன் ஏத்துக்கிறல, மனைவி ஏத்துக்கிறல, சொந்தக்காரங்க ஏத்துக்கிறல. ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு நண்பர் இருக்க மாட்டான் உலகத்துல. அப்படி ஒருத்தர் காட்ட முடியுமா வரலாற்றுல? இன்னைக்கு 450 600 கோடி உலகத்தில் இருக்கான்னு சொன்னா ஒரு நண்பனும் இல்லாத ஒரு ஆள் உலகத்தில் இருப்பானா? இருக்கவே முடியாது. எவனாச்சும் ஒரு கிறுக்கனுக்கு இருந்தாலும் அவனுக்கு நண்பன் இருப்பான். அதுவும் இல்லையே பாருங்க. நபிக்கு அவர் மட்டும் நிற்கிறார், நான் தான். என்னப்பா அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு தோல்வியா உலகத்துல? இதுக்கு மிஞ்சின தோல்வி இருக்குதா? இது தோல்வி இல்லை. அங்க அவருக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஆள் கூட வராத அளவுக்கு இருந்த என்ன ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லைன்னு அர்த்தம். அந்த காயத்துக்கு மருந்து போட யாரும் இல்லைன்னு அர்த்தம். வரல கூட ஒரு ஆள் இல்லைன்னா அடிச்சு இருந்தா மருந்து போட்டிருக்க மாட்டான்னு அர்த்தம். திட்டி இருந்தா ஆறுதல் சொல்லிருக்க மாட்டான்னு அர்த்தம். பசிச்சு இருந்தா சோறு கொடுத்திருக்க மாட்டான்னு அர்த்தம். தாகித்து இருந்தா தண்ணி கொடுக்க நாதி இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒட்டுமொத்த உலகமும் ஒரு ஆளை வந்து அப்படி ஒதுக்கி வைத்து எல்லா வகையிலையும் புறக்கணிச்சு இருந்தா அவர் பட்ட பாடு எப்படிப்பட்டதா இருக்கும்? அவர் வெற்றி பெறுவாரா தோல்வியா? அங்க மறுமையில ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நிறுத்தும் பொழுது நீ என்ன ஒத்தையா வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் கிடையாது அல்ல, இவளையும் சகித்துக் கொண்டதற்காக அதெல்லாம் இல்லை கொண்டு எல்லாம் வைப்பானா? அந்த வெற்றி, அந்த வெற்றி. நம்ம பேசுற தலைப்பு அங்க வெற்றி பெற வேண்டும். நம்ம வெற்றிக்கெல்லாம் இந்த கணக்கு தான் பார்க்கிறோம். என்ன கணக்கு பார்க்கிறோம்? மார்க்கத்தில் ஒரு காரியத்தை செய்யணுமா செய்யக்கூடாதா? இப்படி ஒரு சர்ச்சை வந்துருச்சு. நம்ம எப்படி பார்க்கிறோம்? இப்படி பார்க்கிறோம். இந்த பக்கம் 1000 பேர் இருக்காங்க, இங்கிட்டு பார்க்கிறோம் இங்கிட்டு 3 பேர் இருக்கிறாங்க, இதான் சரி, நம்ம 1000 பேர் பக்கம் போயிருவோம். அப்படிதான் முடிவு எடுக்கிறோம். மறுமையில வெற்றி பெறணும். மறுமையில வெற்றி பெறுவதற்கு நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் மார்க்கம் என்னென்னமோ செய்யறாங்க. இந்த என்னென்னமோ செய்யறாங்களே, இதுல எதை செஞ்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு முடிவு செய்வதற்கு நாம என்ன அளவுகோல் வைத்திருக்கிறோம்? எல்லாரும் செஞ்சாங்கன்னா ஊரோட ஒத்துப்போ, காமுதிங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்கு அப்படின்னு கேட்கணுமா? அதாவது பழமொழி சொல்லி பாம்புதிங்கிற ஊருக்கு போயிட்டோம், அதான் கிடைக்கும்.
நடத்துனா பார்த்து கொடுத்தாலும் கேட்க வேண்டியதான். அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அது என்ன இருக்குது சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, எல்லாம் இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருப்பியா, போட்டுக்கிட்டு அதை செய்ய இதை செய்ய செய்யாது தேவையா போய் அளவு இப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மார்க்கத்தை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன அளவுகள் வைக்கிறோம்னு கேட்டா, அதிகமான மக்கள் இருக்கணும், இது அளவுகளா இதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நபி வெற்றி பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் சிறுபான்மை மக்கள் தான் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள், பெரும்பான்மை மக்கள் இருக்கவே இல்லை. அதனால வெற்றி என்று சொல்வது மறுமையில் நம்ம வெற்றி பெறணும். மறுமையில என்னென்ன செஞ்சா வெற்றி பெற மாட்டோம் நல்லா சொல்றான். நீங்க அதை செய்யாம இருந்தா உதாரணம், மறுமையில என்னென்ன செஞ்சா வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத விட இதெல்லாம் உனக்கு மைனஸ் நல்லா நமக்கு சொல்லி தந்து விட்டானா அதை நிப்பாட்டு போதும். அதை செஞ்சுட்டாலே செஞ்சிடலாம், கடைசியிலாவது சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் மறுமையில கோழி முட்டை வாங்குறவன் சிலர் வச்சிருக்கான். மறுமையில கோழி முட்டை ஒண்ணும் கிடையாது அவனுக்கு, ஒரு 10 மார்க் ஒண்ணுமே கிடையாது. எந்த மார்க்கும் வாங்கல, என்னத்தை தான் படிச்சிருந்தாலும் உளுந்து படிச்சான். ஒருத்தன் உளுந்து படிச்சாங்க, அவ்வளவு அவனுக்கு அத்துப்படியா படிச்சான், அதுக்காக உழைச்சான், பரீட்சைக்கு போனான், பேனை எடுக்காம போயிட்டான். என்ன நான் நிறைய படிச்சேன், பேனை எடுத்துட்டு வரல, நண்பர்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்து வர வேண்டியதான், ஒரு மணி நேரம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் போவாங்களாம். சில ஆளுக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருப்பாங்களாம், செஞ்சுட்டு கோழி முட்டை வாங்குவான். நிறைய நல்ல காரியம்லாம் செஞ்சாலும் மனுஷனுக்கு கோழி முட்டை வாங்கி தரக்கூடிய செயல்கள் சில செயல்கள் அல்லாஹ் சொல்றான். அதை செய்யாமல் இருக்க வேண்டும். மறுமையில சொர்க்கம் என்ற வெற்றியை நாம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த கணக்கு பார்க்காத, யாரு சொல்றா, எவர் சொல்றா, உலமா சொல்றாரா, பெரியவர் சொல்றாரா, அல்லாமா சொல்றாரா, அதிகம் பேர் சொல்றானா, கொஞ்சம் பேர் சொல்றானா, அதெல்லாம் பார்க்காத. வெற்றி அங்க பெறணுமா, ஃபர்ஸ்ட் இதை செய்யாதங்கிறான். எதை செய்யாத? உன்னை படைச்ச கடவுள் ஒருத்தன் நான் இருக்கிறேன், நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உனக்கு உணவளிக்கிறேன், நீ வாழ்வதற்கான அத்தனை வசதிகளையும் ஏற்பாடுகளையும் நான் தான் உனக்கு பண்ணி தந்திருக்கிறேன், நீ வாழ்றது என் பூமியில தான், நீ சுவாசிக்கிறது என்னுடைய காற்று தான், நீ அருந்துவது என்னுடைய தண்ணீரை தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு செய்கிற எந்த காரியத்தையும் நீ எவருக்கும் செய்யாதே. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு செய்கிற காரியத்தை எவனுக்காச்சும் செஞ்சா உனக்கு நான் கோழி முட்டை போட்டுருவேன். அல்லாஹ் சொல்றான். நீ அதுக்கு பிறகு என்ன செஞ்சாலும் சரி, நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, எனக்கு செய்யற ஒரு காரியத்தை வேற ஒரு ஆளுக்கு செய்து விட்டால் அதுக்கு வெற்றி இல்லை, மறுமையில் தோல்வி. அதைத்தான் இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்கிறது அரபு மொழியில. தமிழ்ல சொல்வதாக இருந்தால் இறைவனுக்கு இணையாக, கடவுளுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு இணையாக பிறவற்றை கருதுதல், இணை கற்பித்தல் சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு இணையாக ஈக்குவலாக இன்னொருவரை, இன்னொன்றை யார் கருதுகிறாரோ அந்த செயலை யார் செய்தாலும் சரி அவர் முட்டை அப்படின்னு அல்லாஹ் எங்க சொல்றான்? திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற செயலை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். குர்ஆன்ல இருக்கு. வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அவன் விரும்பியவர்களுக்கு இது அல்லாத, இதுக்கு கீழே உள்ள மற்ற பாவங்களை மன்னித்து விடுவான். நம்ம வேற வேற தப்புகள் செஞ்சாலும், வேற வேற மாதிரியான மிஸ்டேக்கள் நம்மள்ட்ட நிகழ்ந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை செஞ்சுட்டா மன்னிப்பு கிடையாது. எல்லா சமுதாயங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் இந்த துரோகம் இருக்கு பாருங்க, துரோகம், அதுக்கு இப்படித்தான் தண்டனை கொடுக்கறாங்க. ஒரு நாட்டில் இருக்கான், ஒரு நாட்டில் ஒருத்தர் இருக்கான், நாட்டில் குடிமகனாக இருக்கக்கூடியவன் அந்த நாட்டுடைய எத்தனையோ சட்டங்களை மீறுவான். அந்த நாட்டுக்குள்ள வச்சுதான் அவனை தண்டிப்பாங்க. கொலை செஞ்சா கூட அந்த நாட்டுக்குள்ள வச்சுதான் அவனை ஜெயில போடுவாங்க தவிர அதுக்காக நாட்டை விட்டு கடத்திட மாட்டாங்க. திருடுறான் வச்சுக்கிட்டு 2 மிதி விதிப்பாங்க. நாட்டில் வச்சிருப்பாங்க, 2 மிதி விதிப்பாங்க. எல்லா தப்புகளுக்குமே நாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தண்டிக்கிறவன் நாட்டினுடைய ரகசியத்தை வேற ஒரு நாட்டுக்கு விசுவாசமா காட்டி கொடுத்துட்டான்னு சொன்னா
நாட்டை விட்டு கடத்தி விடுவாங்க. கடத்துறான்ல. இப்ப எல்லா நாட்டிலையும் அந்த தன்னுடைய நாட்டுக்கு விசுவாசத்தில் சந்தேகம், அதுல வந்து குறை வச்சிடக்கூடாது. அவனுக்கு கொடுக்கிற அந்த இடத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துடக்கூடாது. நீ எந்த நாட்டில் குடிமகனா இருக்கிறாயோ அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல வேற ஒரு நாட்டை வைக்கிறதுக்கு பாரு, அதுதான் பெரிய குற்றம் என்று உலகத்தில் உள்ள எல்லா நாடும் சொல்றான். எல்லா அதிகார வர்க்கமும் அது சட்டமா ஒத்துக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லையா? மனுஷனுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை விட அல்லாஹ்வுக்கு அதிகாரம் கூட இல்லையா? அப்ப அற்பமான இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பதோ இல்லாமல் இருப்பதோ சின்ன செட்ட சாதாரண விஷயங்கள். இதுல மீறும் போது உனக்கு ஒரு ஆத்திரம் வருதடா. என் பூமி, என்னுடைய உலகம், இங்க வாழ்ந்துகிட்டு எவனுக்கோ கொண்டு உன்னுடைய வணக்கத்தை நன்றியை செலுத்துறிய, எதுக்கோ கொண்டு வணக்கத்தை செலுத்துறிய நினைக்கும் பொழுது அவனுடைய கோபம் கட்டுமையாகிறது, அதிகப்படுகிறது. ஒரு கணவனும் மனைவியும் வாழ்கிறார்கள். கணவன் மனைவி வாழும் பொழுது கணவன் செய்கிற எல்லா காரியங்களையும், சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் ஒரு மனைவி செய்கிறாள். ஒரு டீ போட்டுட்டு வா, போட்டு உடனே வர்றான். ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன்னு கேட்கிறா, நீ டீ தான் கேட்கிற, ஏன் ஓவல் கொண்டு வர்றேனேங்கிறா. அந்த அளவுக்கு எள்ளுன்னா என்னையா உருகுறா. இப்படி ஒரு மனைவி ஒருவனுக்கு சேவை செய்கிறாள். எல்லா விதமான பணிவிடைகளும் செய்கிறாள். அவனுக்கு செய்கிற பணிவிடைகள்ல எந்த குறையும் வைக்கவில்லை. அதே நேரத்தில் அவனை வைக்கிற அந்த இடத்துல வேற ஒருத்தனை வச்சுட்டான். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன செய்வான்? இவ்வளவு செஞ்சாலேன்னு நமக்கெல்லாம் காப்பி எல்லாம் போட்டு தந்தால, 4 மணிக்கு எந்திரிச்சு காப்பி போட்டு தந்தவ, ஒரு நாளைக்கு இப்படி இருந்தா நம்ம இருந்துட்டு போகுது அப்படிம்பியா? அது செஞ்சாலும் யாபத்துல வருமானு கேட்கிறேன். அதாவது ஒரு மனைவி வந்து கணவனுக்கு எந்த குறையும் வைக்கல. 100 பேர் கூட்டிட்டு போனாலும் சோறாக்கி தர சொன்னா சோறாக்கி தர்றேங்கிறான். எந்த கசப்பும் இல்லாம முகச்சிலிப்பும் இல்லாம எல்லாம் செஞ்சு விட்டு இவனை வைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த தாம்பத்திய உறவு, அந்த இடத்துல கொண்டு ஒருத்தனை வச்சு விட்டா அப்ப என்ன செய்ய மாட்டான்? காப்பி வாங்கி தந்தது மறந்துடுவான், டீ போட்டு தந்தது மறந்துடுவான், சோறாக்கி தந்தது மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். குளிக்க தண்ணி எடுத்து வச்சது மறந்துடுவான். என்ன விஷயம்? என்னைய வைக்கிற இடத்துல இன்னொருத்தனை வச்சா நான் ஒத்துக்கிற மாட்டேன். சொல்றீங்க, ஒரு பொம்பளை நீ படைக்கல, நீ நான் அவளை படைச்ச, நீ நான் உருவாக்குன, அவள்கிட்ட உனக்கு கூட அதிகாரம் இருக்குன்னு சொன்னா படைச்சவனுக்கு உன்ட்ட எவ்வளவு அதிகாரம் இருக்கு? அவனை வைக்கிற இடத்துல கொண்டு போய் குழந்தைய தர்றான் அவன் உனக்கு நல்லா தெரியுது. நான் ஒரு ஆண்டவரே, அவனை வைக்கிற இடத்துல அவனால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை, நான் ஒரு ஆண்டவர், நான் ஒரு ஆண்டவர், ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. அவரே நல்லவரா கெட்டவரா என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா என்பது அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு, என்றைக்கு மூத்தா போன ஆளை கூப்பிட்டுக்கிட்டு நான் ஒரு ஆண்டவரே பிள்ளைய தாங்கங்கிற, அப்ப இது எப்படி மன்னிப்பாவ? என்னுடைய தண்ணியை குடிச்சிட்டு என்னுடைய உலகத்துல வாழ்ந்துகிட்டு என்னை வைக்கிற இடத்துல இன்னொருத்தனை வச்சுட்டியே, அதுவும் நான் படைச்ச ஆளை வச்சுக்கிட்டியே. உன்னைய படைச்ச மாதிரி அவரை நான் தானே படைச்சேன். அவர் தன்னால உருவாய் சுயம்புவா, அவரு நான் ஒரு ஆண்டவர் சுயம்புவான்னு கேட்கிறேன். அவரா உண்டாக்கிட்டாரா? தான் தோன்றீஸ்வரர் அவரு, தானாக தோன்றி கொண்டார் அவரு. உன்னைய படைச்ச மாதிரி அவரையும் படைச்சிருக்கிறேன். அவரும் நீனும் எனக்கு அடிமை. ஒரு அடிமை இன்னொரு அடிமையை போய் என் இடத்துல வச்சா, ஒரு கடையில நீங்க முதலாளி, உங்கள்கிட்ட 2 வேலைக்காரன் இருக்கிறான், 2 பேரும் உங்க வேலைக்காரன், எல்லா சம்பளம் நீங்க கொடுக்குறீங்க, அவனுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் நீங்க கொடுக்குறீங்க. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்ட ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரன் சொல்றான், முதலாளி எல்லா சோறெல்லாம் போடுறீங்கிறான். யார்? அவன்கிட்ட. முதலாளியை பக்கத்துல வச்சுக்கிட்ட, முதலாளி பக்கத்துல இருக்கிறாரு, முதலாளியை பக்கத்துல வச்சுக்கிட்ட ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரன் போய் சொல்றான். எப்படி சொல்றான்? வேலைக்காரன் போய் சொல்றான், சக வேலைக்காரன, நீங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்க தான் எனக்கு சோறு போடுறீங்க. சிறு பக்கத்து சொல்ல மாட்டாவ. அவனுக்கு எப்படி இருக்கு? பணம் கொடுக்கிறவனுக்கு, சம்பளம் கொடுக்கிறவனுக்கு எப்படி இருக்கு? ரப்புல் ஆலமீன் அதை விட ரோசக்காரன். இந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிட்டாங்க. மைதீன் ஆண்டவர், நாவூர் ஆண்டவர், நத்தர்சா, சுப்ஹான் அல்லாஹ், இவங்களாம் யாரு? அல்லாவா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெற்றவர்களா? அல்லாஹ் செய்வாங்களா?
எதையாவது படைக்க சக்தி பெற்றவர்களா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் பிரார்த்தனையை அவர்கள் செவியுற மாட்டார்கள். உலவு சமீஉ மஸ்தஜாபுலக்கும், செவியுற்றார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உனக்கு பதில் தர மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நீ என்னத்தான் கூப்பிட்டாலும் அவர் பதில் தர மாட்டாரு, அவருக்கு விளங்காது. அவர் போய் கூப்பிடுறியப்பா, ஒமன் அலல்லு மிம்மை எதுவும் இந்தூன் இல்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டாரே, அவரை போய் அழைப்பவனை விட வழிகட்டவன் யார்? அல்லாஹ் சொல்றான், டேய் நீ நாவூர் தர்காவில் நின்று கொண்டு, நத்தர்ஷா தர்காவில் நின்று கொண்டு கியாம நாள் வரைக்கும் கத்திப்பார், பதில் வராதுங்கிறான். அதை போய் அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவங்க அழைப்பது கூட அவர்களுக்கு தெரியாது, பதில் தர மாட்டார்கள். என்ன பதில் தர்றது? இப்படி ஒருத்தன் நிக்கிறான் தர்காவுக்கு முன்னாடி, அவருக்கு தெரியாதுனால இது போய் கூப்பிடுறிய அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை விட்டு நீங்கள் மற்றவங்களை அழைக்கிறீங்களே, அதுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? பைத்தில் அன்கபூத், சிலந்தி வலை. இவங்களுடைய கொள்கை கோட்டை அல்லாஹ் உதாரணம் சொல்றான். சிலந்தி வலைக்கு ஒப்பானது. உலகத்திலேயே பலவீனமான வீடு எதுன்னு கேட்டா சிலந்தி வலை தான். சிலந்தின்னு ஒரு சூறா இருக்கு குர்ஆன்ல. இன்ன அவ்ஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், வீடுகளிலே பலவீனமான வீடு சிலந்தியின் வீடுதான். ஏன் பலவீனமான வீடுங்கிறோம்? ஒரு வீடுன்னா என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் வெயிலையாச்சும் காப்பாற்றணும். ஒரு வீடுன்னு கட்டுனா வெயில காப்பாற்றணும், மழையில இருந்து காப்பாற்றணும், குளிர்ல இருந்து காப்பாற்றணும். இந்த சிலந்தி வலையில என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல. அது போய் நின்றுக்கிறது இல்ல. வெயில அதெல்லாம் உணவும், மழை பெஞ்சா அதெல்லாம் உணவும், எதிரிருந்தும் தடுக்காது. இதை ஊடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. மற்றவைகள்லாம் வீடு கட்டினா, குருவி கூடு கட்டினா கூட அது தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செக்ஷன்கள் இருக்கும். சிலந்தி வலை என்பதுல அது வளரும், அது வீடே கிடையாது. அந்த மாதிரியான நிலையில தான் ஒரு நன்மையும் இல்லாத, ஒரு தீமையும் செய்ய முடியாதவற்றை அழைக்கிறவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அப்ப வறுமையில கோழி முட்டை வாங்கி தரக்கூடியதுல இது முதலிடம் வகிக்குது, வெற்றி தராது. அல்லாஹ் கொடுக்கிற இடத்தில் அடுத்தவரை வைத்து விட்டால் முடிஞ்சு கதை. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யாமலூன், இவர்கள் இணை கற்பித்தால், எனக்கு இணையாக எதையாவது எவரையாவது கற்பிப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போயிரும். இணை கற்பிக்கிற ஒரு ஆளு தொழுகிறார், அதுக்கு மார்க் இல்ல. நோன்பு வைக்கிறார், மார்க் இல்ல. ஜகாத் கொடுக்கிறார், மார்க் இல்ல. தஸ்பீஹ் செய்கிறார், மார்க் இல்ல. இன்னும் பொதுநல சேவைகளில் ஈடுபடுகிறார், அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. அழிஞ்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை என்னைய வைக்கிற இடத்துல வேற ஒரு ஆளை வச்சுப்புட்டு நீ தொழுதால் வேஸ்ட், கிரிமினல் வேஸ்ட். ஏன் நான் சொன்ன அந்த உதாரணத்தை வழங்கிக்கலாம். பிரியாணி எல்லாம் ஆக்கி தந்து விட்டு கொண்டாட்டி உன்னை வைக்கிற இடத்துல ஒருத்தர் வச்சா அது வேஸ்ட் தான். அது பிரியாணி நினைச்சு பாப்பியா? உனக்கு அது வேஸ்டா தெரியல, செஞ்சு தந்திருந்தாலே அதுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறே இல்லையா? அல்லாஹ் அப்படி எடுத்துக்கிறான். நான் என்னை வைக்கிற இடத்துல இன்னொரு ஆளை வச்சு விட்டு சோறு கொடுக்குறியா, எனக்கு கஞ்சி ஊத்துறியான்னு கேட்கறியா இல்லையா? நீ கொண்டாட்டிட்ட அல்லாஹ் கேட்கிறான், ஏன்டா என்னைய வைக்கிற இடத்துல வேற ஆளை வச்சு விட்டு நெத்திய கொண்டா தேய்க்கிறியா தரையில? என்ன ஏமாத்துறியா? பட்டியா கிடந்து எனக்கு மிச்சம் பண்ணி தர பாக்குறியா? யாருக்குடா உணவு வேணும்? யாருக்கு உன் தொழுகை வேணும்ன்றான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக, நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு போய்விடும். நல்லற அழிஞ்சிட்டா என்ன? நல்லற அழிஞ்சா கோழி முட்டை தானுங்க. இப்ப நல்லறங்கிறது மார்க்கு, நல்லறங்கிறது நமக்கு போடக்கூடிய மார்க்கு. அழிந்து விடும்னா என்ன அர்த்தம்? மார்க் மைனஸ். காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? முட்டை போட்டுருவாங்க. எழுதுனாலும் முட்டை தானே. பரீட்சையில காப்பி அடிக்கிறது கை மையமா பிடிச்சு விட்டான், முட்டை போட்டுருவான்ல. அதாவது மார்க் அழிகிறதுங்க. எழுதுன தொழுத சரிதான், நோம்பு வச்சாலாம் சரிதான், ஜகாத்தெல்லாம் கொடுத்தாலாம் சரிதான். இந்த வேலை பண்ணிவிட்டீடா, சோத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஒரு விஷத்தையும் கொடுத்தா முடிச்சு போயிட முடியல.
சோத்தையும் கொடுத்துட்டு கஞ்சியும் கொடுத்துட்டு பிரியாணியும் கொடுத்துட்டு டீயும் கொடுத்துட்டு காப்பியும் கொடுத்துட்டு இன்னும் ஒரு முடக்கு குடிங்க. என்ன கதிக்கு ஆகுறது? பாய்சன். ஷிர்க் என்பது, இணை கற்பித்தல் என்பது கடுமையான விஷம். ஒரு முஸ்லிம் அதை செய்யக்கூடாது. அப்ப மறுமையில முழுமையாக நம்முடைய மார்க்கை நாசமாக்கக்கூடிய காரியம் இணை கற்பித்தல். மறுமையில் வெற்றி பெற நினைக்கக்கூடியவர்கள் கொடிமரத்தையோ உயிரோடு உள்ள மகான்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களையோ இறந்து போனவர்களையோ கற்களையோ மண்ணையோ செங்கலையோ வணங்கக்கூடாது, பிரார்த்திக்க கூடாது, துவா செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, நேர்ச்சி செய்யக்கூடாது, வேண்டுதல் பண்ணக்கூடாது. இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், மறுமையில இன்னொரு காரியம் செய்தார்களே ஆனால் அவங்களுக்கும் கோழி முட்டை. இணை கற்பித்தலுக்கு மட்டும் கோழி முட்டை இல்ல, இணை கற்பிக்கல நீ அல்லாஹ் மட்டும்தான், இந்த தர்கா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு வாழ்ந்துட்டியா, சரி அந்த வகையில் ஓகே. தொழுவுற ஓகே, நோம்பு வைக்கிற அதெல்லாம் செஞ்சிருந்தால் கூட இன்னொன்னு செஞ்சேன்னு வை முட்டை போட்டுருவேன். நல்லா சொல்றான், இன்னொன்னு செஞ்சேன்னு வைறேன் முட்டை போட்டுருவேன். அது என்ன முட்டை? வட்டி வாங்குறது. எவன் ஒருத்தன் வட்டி வாங்குறானோ அவனுக்கு மார்க்கு முட்டைங்கிறான்ல. அவனுக்கு மார்க் என்ன? அவன் என்னதான் செய்திருந்தாலும், தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டாலும், நம்ம சமுதாயத்தில் முஸ்லிம் பிறந்துட்டு அதையே தொழிலா செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் வெளிநாட்டிலும் புருஷன் சம்பாரிச்சு அனுப்புறான், இந்த 2000 3000 வச்சுக்கிட்டு சர்வசாதாரண வட்டிக்கு விட்டு சாப்பிடக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் வட்டியை தொழிலா செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ومن عاد فاولئك اصحاب النار هم فيها خالدون. யார் ஒருத்தன் இப்பதான் இந்த செய்தி தெரியுது, ஒருத்தன் தெரியல, உங்கள இருக்கிறீங்க யாராவது ஒரு ஆள் வட்டி வாங்குற ஆளு, இவ்வளவு சீரியஸான மேட்டர்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரல, யோசிக்கிறீங்க. எதை வட்டி வாங்குற சும்மா போய் சொல்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்பட்டாங்க. இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரிகிறது. அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஃபல்லாஹு அம்மா ஸலப், முந்தி சென்றதை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நேற்று வரைக்கும் வாங்கிட்டியா, இப்பதான் உனக்கு சீரியஸ் விளங்குதா, இந்த நிமிஷம் முடிவு பண்ணிக்க. என்னது? நான் வாங்க மாட்டேன்ல, வாங்கிட்டு தெரியாம யூஸ் பண்ணிக்கிறோம், ஏற்கனவே வாங்கினா தொலைஞ்சு போயிட்டு விடு, இந்த நிமிஷத்துக்கு பிறகு நான் வாங்க மாட்டேன்னு சொல்லணுமா? யாருக்கு அல்லாஹ்வுடைய இந்த அறிவுரை கிடைத்து வட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறானோ ஃபலஹு மா ஸலஃப், இதுக்கு முந்தி செஞ்சது அவனுக்கே உரியது, போ தொலைஞ்சிட்டு போலான்னு அல்லாஹ். தெரியாம தான் வாங்கினேன், இவ்வளவு சீரியஸ் ஒண்ணு விளங்காதுல, உனக்கு அப்படி சொல்லித்தராம விட்டாங்கல்ல, தொலைஞ்சு போன்றான் அல்லாஹ். இதுக்கு பிறகு ஒமன் ஆத, மீண்டும் ஒருவன் வாங்கினால் ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதுல நிரந்தரமாக கிடப்பார்கள். நிரந்தரமா கிடப்பான என்ன அர்த்தம்? கோழி முட்டை அர்த்தம். நிரந்தரமா யார் கிடப்பா? நரகத்தில் கிடக்கிறவன் 2 செக்ஷன். சில பேரு நரகத்துக்கு போவான், அவ்வளவுதான், நரகம் தான். சில பேர் நரகத்துக்கு போவான், தப்புக்கு தகுந்த அளவுக்கு அதுல இருந்துட்டு பிந்தி சொர்க்கத்துக்கு வந்துருவான். பல பேரு எடுத்தவனே சொர்க்கத்துக்கு போயிருவான். முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் பொழுது ஒரு பாதி பேருக்கு சொர்க்கம், பாதி பேருக்கு நரகம் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்றான்னு வைங்க, சொர்க்கம் உள்ளவன் சொர்க்கம் போயிருவான், திரும்பிலாம் வரமாட்டான், அது நிரந்தரம் தான். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா அவன் செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரி 2 வருஷம் சொர்க்கத்துல போட்டு அப்புறம் வெளியேற்ற மாட்டான்ல. சொர்க்கம்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணினால் சொர்க்கம் நிரந்தரம் தான், உள்ள போனா உள்ள போனதுதான். நரகத்துக்கு போனா பாருங்க, அவன்ல பல வகை இருக்குது. சில பேருக்கு 10 வருஷ தண்டனை இருக்கும், சில பேருக்கு 100 வருஷ தண்டனை இருக்கும், சில பேருக்கு 1000 வருஷ தண்டனை இருக்கும், சில பேருக்கு லட்சம். மூத்து தான் கிடையாதுல, 1000 வருஷம் லட்சம் இருக்கலாம். நாய மூத்துக்கியா ஐயா தானே, அங்க சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான். அப்ப அவ்வளவு தண்டனை அனுபவிச்சுட்டு அல்லாஹ் இவனுக்கு போதும், கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்து விட்டோம், அடிக்க வேண்டிய அளவு அடிச்சு விட்டோம் அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது அவனுக்கு இங்கிட்டு போடு அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்வான், கறி கட்ட மாதிரி வருவானா. அதுக்கு ஒரு நதி இருக்கு, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹயாத்னு ஒரு நதி. அந்த ஜீவ நதி, ஹயாத்னா ஜீவன் உயிர், ஜீவ நதின்னு ஒரு நதி இருக்கிறது. அங்க சொர்க்கத்துல எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான், அதுல ஓட்டு உருட்டி கழுவி வெள்ளை ஆக்கி போடுறா, இப்ப போற
சொர்க்கத்துக்கு வரான்னு வரலாம். அடுப்பு கறி மாதிரி வெளியே வருவார்கள். அந்த ஹயாத்துங்கிற நதியில போட்டு கழுவி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் போடா சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். இப்படியே டெய்லி போய் வந்துட்டே இருப்பான். போனவெல்லாம் தண்டனை முடிய 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 சொர்க்கத்துக்கு வந்துட்டே இருப்பான். இதெல்லாம் பாவத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த மேற்படியா வரவே மாட்டான். யாரு வட்டி வாங்கினா பாருங்க, வட்டி வாங்கினவனு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சவனு அங்கேதான் இருப்பாங்க. கோடானு 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 கோடி வருஷமானாச்சு. நரகண்டா நரகண்டா. இதுக்கு பிறகு ஒருத்தன் வட்டி வாங்குவானா? வாங்கினா அவனுக்கு மர்ம நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தமா? சாதாரண குற்றமா இது சொல்லப்படுது. கொஞ்சம் கூட சொர்க்கத்தினுடைய வாடகை கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எவ்வளவு சர்வசாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடனை கொடுத்துட்டு அதுக்கு வட்டி, அதுக்கு லாபம் சேர்த்து வாங்குறோமே. செஞ்சு பார்க்கணும். இது ஒரு பயங்கரமான மறுமை வெற்றிய அடியோடு பாழாக்குற காரியங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மறுமை வெற்றி அடியோடு பாழாகிவிடக்கூடிய காரியங்கள்ல இது ஒரு காரியம். அது மாதிரி மறுமையில கோழி முட்டை ஆக்குறது வேற வேற தப்புலாம் எப்படியாவது சொல்றது, எப்படியாவது போகணும்லங்க. 2 அடியை வாங்கிட்டாவது வாங்காம போறதுக்கு பாடுபடணும். அப்படியே தப்பு மார்க்கு போட்டா கூட மன்னிப்பு பெற்றாவது போறதுக்கு என்ன செய்யணும்? பாடுபடணும். அப்படியே அல்லாஹ் காப்பாத்த நரகத்துல போட்டா கூட கொஞ்ச நாளைக்கு கருவிட்டாவது அப்புறமாவது சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அவனாச்சும் கொஞ்சம் அரியர்ஸ் எழுதி வெற்றி பெற்றான்னு சொல்லிடலாம். அரியராது அரியர்ஸாது எடுத்தவன வெற்றி பெற்றவன் இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டு வெற்றி பெற்றவன் இருக்கான்ல, அந்த கணக்குல சேர்த்துக்கலாம். பெறவே இல்லைன்னா அதுக்குள்ள மார்க் கூட எடுக்கலன்னா அவன் தான் இவன். இந்த 2 ஆள் ஆச்சு. இப்ப இவன் ஆச்சான். 3வது என்ன? அது நம்மள்ட்ட இல்ல, கடவுளை இல்லைன்னு சொல்றவன். அது நம்மள்ட்ட முஸ்லீம்ல இருக்க மாட்டான். அவனை விட்டுருங்க. நாத்தியம், கடவுள் மறுப்பாளன், அவளும் போனா போனது. அது நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படி யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த இணை கற்பித்தல் நம்மள்ட்ட இருக்குமே தவிர அல்லாஹ் நிராகரிக்கிறது இருக்காது இங்க வந்திருக்கிற மக்கள்கிட்ட. அதே மாதிரி கொலைக்கு அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? பர்மனண்டா நடக்கும். எடுத்துன்னு கத்தி தூக்கிறது, எதுக்கு ஆர்வலை தூக்குறது, எந்த நியாயமும் இல்லாம உயிர்களை கொள்றது. இந்த மாதிரி கொலை செய்யக்கூடியவர்களுக்கும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் அது முக்கியமா சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் ரொம்ப குறைவா இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு போறவர்கள் எல்லாம் தற்கொலை ஓடிட்டு இருக்கான். தற்கொலை தாக்குதல் அதுக்கு பேரு. அன்னைத்தானே சாவடிச்சுக்கிறான் தற்கொலை. அடுத்தவனை போய் அநியாயமா கொள்றான். அவன் என்னைய கொண்டு நான் இவனை கொள்ளுவாங்கிறான். கொலைங்கிறது எவன் கொள்ளலாம், கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. யார் அனுமதிக்குது? தன்னை காத்துக் கொள்வதற்காக கொள்ளலாம். போய்கிட்டு கொள்ள வர்றாங்க, நான் கொள்ளாட்டி அவன் என்னை கொண்டு விடுவான், திருப்பிட்டு ஏத்திர வேண்டியதான். அது குற்றம் வராது. நம்ம நாட்டில் கூட குற்றம் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையும் குற்றம் கிடையாது. வழங்குதா? கொண்டாட்டியோட போறோம், அவளை கற்பழிக்கிற கொடியாடுறான், நம்ம ஓடி போக கூடாது. ஃபைட் பண்ணி அவனோட போராடி அவனை கொள்றதுல வந்தாலும் கொண்டுட்டோம்னு சொன்னா நம்ம நாட்டிலையும் குற்றம் கிடையாது, அல்லாட்டையும் குற்றம் கிடையாது. இதெல்லாம் நியாயமான கொலைகள். அல்ல ஒருத்தன் மார்க்கத்து தப்பான காரியத்தை செய்யறான், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குது, அது கொலைதான். அது மார்க்க ரீதியான நியாயமான காரணங்கள். இது இல்லாம 4 நாவு கொலை செய்யறான், 8 நாவு கொலை செய்யறான். கொடுக்கிற அவனுக்கும் கொல்லப்படுறவனுக்கும் எந்த விவகாரம் இருக்காது. நான் காசு கொடுக்கிறேன், அதை வாங்கிட்டு போய் கொள்றான். கூலிப்படையில் அப்துல் காதர்லாம் இருக்கான். கூலிப்படைகள் மாற்றாங்களே, அதுல என்ன பேர் வருது? இப்ராஹிம் வர்றான், அப்துல் காதர் வர்றான். அப்ப இந்த தா கிருஷ்ணன் ஒருத்தனை கொண்டாங்க, அவனை கொலை செஞ்ச லிஸ்ட்ல பார்த்து அதுல முஸ்லீம் பேர் வருது. அடே, கொலை செஞ்சா மறுமையில நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இருந்தா அவன் என்ன தப்பு செய்ய வந்தாலும் இந்த தப்பு செய்வானா? ஒருத்தன் உயிரை நீ எப்படி எடுப்ப உன்னால உண்டாக்க முடியுமா? ஒரு மனித ஜீவனை உண்டாக்குற லேசப்பட்ட காரியமா? அது எப்படி லேசர நிலுப்பில் காலி பண்ணிட்டு போயிருவீங்க? அது எப்படி கொள்ளுவீங்க? அதை இஸ்லாமிய கலர்ல செய்யறான் கொஞ்சம் பேரு, கூலிக்காக கொஞ்சம் பேர் செய்யறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் வேதனை தாங்க முடியாது தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஜனாசா தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க, ஜனாசா கொண்டு வர்றாங்க. தற்கொலை செஞ்சவர் அடுத்தவனை கொண்டு வரதுக்கு இல்ல, தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க. தொழுவி கிடையாது. பெண்கள்கிட்ட நிறைய நம்ம சமுதாயத்தில் அதிகரிச்சுக்கிட்டு வருகிறது. குடும்பத்தில் பிரச்சனை உடனே இந்த பேப்பர்களை பார்த்து பார்த்து மண்ணெண்ணை ஊற்றி கொள்றாங்களே இல்லையா? அந்த மாதிரி கேசுகள்ல நம்ம சமுதாய பெண்கள் பேரும் இடம்பெறுகிறது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் மாய்த்து கொள்ளக்கூடாது உயிரை. அடுத்தவர் உயிரை மாய்க்க கூடாது, நம்முடைய உயிரை மாய்க்க. அதுக்கு என்ன ஏற்படுமா தெரியுமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருத்தன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன ஏற்படும் கேட்டா, காலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அவன் நரகத்துக்கு கொண்டு போகப்படுவான். காலிதன்டால் நிரந்தரம் அர்த்தம், முஹல்லதன்டால் நிரந்தரம் அர்த்தம், அபதாண்டால் அதே அர்த்தம். 3 போட்டு சொல்றாங்க. எப்போதும் என்றென்றும் நிரந்தரமாக அவன் நரகத்தில் கிடப்பான்ங்கிறாங்க. புகழிமுட்டன் ஆயிடுச்சுல. இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு வேண்டாலும் நீங்க செய்யுங்க. அல்லாஹ் நாடினால் மன்னித்தர வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் கடை ஈமானாவது இருக்குமேயானால் கடைசியிலாவது நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் இறுதியிலேயாவது வெற்றி பெற்று விடுவீர்கள். அடுத்தவனை கொலை செஞ்சாலோ உங்களை நீங்களே மாய்த்துக் கொண்டாலோ முடிஞ்சிருச்சு. முத்தாமிதன், ஒருத்த வேண்டுமென்றே ஒரு மூமினை கொலை செய்தால் ஜஹன்னம், அவனுக்குரிய தண்டனை நரகம். காலிதன் ஃபீஹா, அதுல எப்போதும் கிடப்பான். திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்ப மறுமையில நாம் நிரந்தரமான நரகத்தில் கிடக்காமல் கடைசியிலேயாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த 4 பாதகங்களிலிருந்து, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், அல்லாஹ்வை அடியோடு மறுத்தல், அதே போல வட்டி வாங்குதல், தன்னையோ பிறரையோ கொலை செய்தல், இந்த பாவங்களிலிருந்து விடுபடல் என்று சொன்னால் எதுவும் வேஸ்ட். உலகத்திலேயாவது நல்லா இருந்துட்டு போயிடலாம். இது போக மார்க்க குறைக்கிற காரியம், இது மார்க்க கோழி முட்டையாக்குற காரியம். மார்க்க குறைச்சின்னு வைங்க, நம்ம என்ன செய்ய, நிரந்தரமா கிடக்காம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அங்க போகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன செய்யணும்? அதான் முக்கியம். நிரந்தரமா கொண்டே தள்ளக்கூடிய காரியத்திலிருந்து ஃபர்ஸ்ட் விலகி கொள்ளணும். அடுத்து விலக வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, எதையெல்லாம் செஞ்சா வாட்டுவேன், வதக்குவேன், வறுத்து எடுக்குவேன், பின்னி போடுவேன் சொல்றானோ அல்ல, அந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து நாம விலகி கொள்ள வேண்டும். அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வணக்கம், தொழுவுறீங்க, அல்லாஹ்வைத்தான் தொழுவுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு தான் நோன்பு வைக்கிறீங்க, ஜகாத்து கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்குறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, அதுவும் அவனுக்கு தான் செய்றீங்க. ஆனால் அதை செய்கிற முறை, அதை செய்கிற வழிமுறை அல்லாஹ் சொன்னபடி இல்லாமல், அவன் தூதர் சொன்னபடி இல்லாமல் இருக்குமையானால், வேற எவனோ சொல்லி தந்தபடி இருக்குமையானால், அவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்னத்தையோ தொழுதான்ல விடு அப்படிங்க மாட்டான்ல, தொழுகன்னு ஒண்ணு செஞ்சான்ல அப்படின்னு சொல்ல மாட்டான்ல. டேய், நான் எப்படி உன்னைய தொழு வச்சேன், நான் சொன்னபடி தொழுதியா, உன் இஷ்டத்துக்கு தொழுதியா அப்படின்னு கேட்பான். நான் சொன்னபடி நோன்பு வச்சியா, உன் இஷ்டத்துக்கு நோன்பு வச்சியா அப்படின்னு நல்லா கேட்பான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், சில நபர்களை நரகத்துல போட்டு புரட்டி எடுக்கப்படும். நரகத்துல போட்டு சில முகங்களை எல்லாம் என்ன செய்வான், வறுத்து எடுக்குவான். வறுத்து எடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க, நரகத்துல கிடந்துக்கிட்டு, நாளைக்கு நடக்கிறதல்ல, இப்ப காட்டுறான் பாருங்க படம் பிடிச்சி, கருணையாளன். நாளைக்கு அதை சொல்லி தராம இருந்தான்னு வைங்க, வறுத்துருவான்ல. நாளைக்கு நடக்கிற காட்சியை சொல்லி தந்து இன்னைக்கே திருந்திக்கடான்னு சொல்றான்ல. நரகத்துல நாளைக்கு ஒண்ணு நடக்க போகுது, பார்க்க போற, நீ பார்க்கிறவனா வேண்டா இரு, அனுபவிக்கிறவனா இருக்கிறாத, அந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்க்கிறவனா இருப்பா, என்ன செஞ்சிடாத, மறுக்கப்படுறவனா நீ இருந்துடாத அப்படிங்கறதுக்கு அல்லாஹ் சொல்றான். சில ஆட்களை போட்டு நரகத்துல போட்டு அல்லாஹ் வறுக்குவான். வறுத்தவனே காலம் அவங்க சொல்லுவாங்களா, யாழைத்தனா அத்தான அல்லாஹ அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே. நீங்க சொல்றாங்களா? அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல சொன்னா, குர்ஆன் என்னமோ சொன்னான்னு போங்கடான்னு விரட்டி விட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே, போங்கடான்னு விரட்டி அடிச்சோமே, கேட்க மாட்டோமே. வேற என்ன பண்ணணும்? இன்னா தனா சாதத்தனாவோ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோமே, எங்களுடைய பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோமே. நல்லா நம்ம ஆளுமே நம்மளோட இருந்தோன்னு அர்த்தம். அதனால இந்த வார்த்தையை சொல்றான், எங்கள் சாதாத்துமார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோமே, எங்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோமே.
பாலல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டானோல. இந்த அஜத்து சொல்றாருன்னு கேட்டமே, வழிகெடுத்து விட்டாங்களே. மௌலானா சொல்றாருன்னு கேட்டமே, வழிகெடுத்து விட்டாங்களே. ஷேகுமார்கள் சொல்றாங்கன்னு கேட்டமே, வழிகெடுத்து விட்டாங்களே. பீர்மார்கள் சொல்றாங்கன்னு கேட்டமே, வழிகெடுத்து விட்டாங்களே. நாங்க சொல்லுவோமா? அது மாத்திரம் சொல்ல மாட்டோம். நமக்கு ஒரு ஆத்திரத்துல, ஆத்திரம் வருமா இல்லையா? நம்மள ஒருத்தர் கெடுத்தான்னு வைங்க, அது மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, மாட்டிக்கிறாத வரைக்கும் சேர்ந்துதான் கெடுவோம். மாட்டிக்கிட்ட உடனே இந்த படுபாவி பைய நம்ம இழுத்து விட்டார சேர்ந்தானே செஞ்ச, மாற்ற வரைக்கும் இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. மாட்டும் போது மட்டும்தான் சொல்ற. நீ எல்லா கட்டத்திலையும் உலகத்திலே இப்பதான் சொன்ன, மறுமையில அந்த புத்தி தான் வரும். மாட்டிக்கிட்ட உடனே அவன் சொல்லுவானா, என்ன சொல்லுவான்? இவங்க தான் எங்களை கெடுத்துட்டாங்க, இவங்க தான். அல்ல என்ன சொல்லுவான்? யாழைத்தனா அத்தனா சாதத்தனா குபரானா பலல்லுன சபீலான்னு சொல்லிட்டு, ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன் மினல் அஸாப், யா அல்லாஹ் இவங்களுக்கு டபுள் கொடு, எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நான் கெட்டோம்ல, எங்களுக்கு ஒண்ணு கொடு. என்ன அல்லாஹ் மன்னிக்கமான தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு 2 கொடுத்திருக்கு. யாருக்கு? அஜத்மார்களுக்கு. எந்த அஜர்த்து சொல்றான்னு கேட்டுக்கிட்டு குசுமு பண்றீங்களோ, எந்த மௌலானாக்கள் உலமாக்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹஜரஜிகள் சொல்றாங்கன்னு சத்திய மார்க்கத்தை குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய வழியையும் எதிர்க்கிறீர்களோ, அங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அந்த மௌலானாக்களுக்கு டபுள் கூட அல்ல, இந்த பெரியார்களுக்கு டபுள் 2 மடங்கு கூட அல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ஏத்துக்கிற மாட்டேன். நீ குள்ளில் தேவ பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் 2 தான்டா. இன்னொன்னு மூளை தரல உனக்கு. உன்னை என்ன மிஷின் மாதிரி நான் படிச்சு வச்சேன். அவன் சொல்ற கேட்டுக்கிட்டு வெளியிட்டு போனீங்களே, வழிகட்டதுக்கு 1, அதை கேட்டதுக்கு 1, அவனுக்கு கெடுத்ததுக்கு 1, அவன் கெட்டதுக்கு 1. அவனுக்கு ஏன் 2 கேட்டா, கெடுத்தவன் இருக்கான்ல அவனுக்கு 2. ஏன் அவன் 2 செய்யறான்? தானும் கெட்டான், பிறரையும் கெடுத்தான். இவன் என்ன செஞ்சான்? தானும் கெட்டான், பிறரால் கெடுப்பதற்கு ஒத்துழைத்தான், கேட்டான். போட்டு மீது 2 மடங்கு கொடுத்துருவாங்க. டபுள். சாதாரண தண்டனையை விட 2 மடங்கு தண்டனை தருவேன் என்று எதை பற்றி எல்லாம் சொல்லுகிறானோ, அது ரொம்ப மார்க்க குறைக்குமா குறைக்காத? தண்டனை அதிகப்படுத்துமா படுத்தாதா? அதை நம்ம செய்யறோமா இல்லையா? இதுதான் இன்னைக்கு டேஞ்சரா இருக்கு இந்த சமுதாயத்தில். ஓரளவுக்கு இணை கற்பித்தல்ல இருந்து பெரும்பகுதி விடுபட்டு விட்டது. திருச்சியில கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது. இந்த தர்கா வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2-3 ஆண்டுகள்ல தமிழகத்தின் அத்தனை தர்காக்களும் இழுத்து பூட்டப்படும். மக்கள் அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க. கூட்டமே கிடையாது. உண்டியல் வசூல் வந்தா தானே கட்டிட்டு பண்ணீங்கன்னு ஒண்ணுமே கிடையாது. அதையும் கட்டிட்டு இருக்கிறான், உழைக்க போயிருவான்ல. உண்டியல் வச்சிருக்காங்களா? இங்க ஒரு சொல்லுவா, தர்கா உண்டியல் மாதிரி இங்க வந்து உங்கள்கிட்ட உண்டியல் எழுதிட்டு வர போறாங்களா? இப்ப போங்க. இந்த தர்கா உண்டியல் மாதிரி இல்ல. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுக்கு உங்களுக்கு நிறைய செலவாயிருக்கும். இனிமேலும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாங்க அங்கிருந்து வந்தோம்னா நாங்க வேற வேலைக்கா வந்தோம். இந்த வேலைக்கு வந்தா தான் போக்குவரத்து கூட காசு வாங்குவோம். நாங்க வேற ஒரு வேலைக்கு வந்த இடத்துல பண்ணோம்னா போக்குவரத்து காசு கூட வாங்க மாட்டோம். எங்களுக்கு இல்லை இது. இந்த உண்டியல்ல வர்றது எங்களுக்கு கிடையாது. இந்த ஜமாத்துக்கு இங்க வேலை செய்யறாங்க இல்ல இந்த சகோதரர்கள், அவங்கள்ட்ட நிதி ஆதாரம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல வேலை செய்வாங்க. இன்னொரு கூட்டம் போடுவோம், அடிக்கடி மக்கள்கிட்ட சந்திப்போம், நோட்டீஸ் போடுவோம், சிறுக்கு விதத்தை எடுத்து சொல்லுவோம், பிரசுரங்களை போடுவோம், லைப்ரரி நடத்துவோம், புத்தகங்களை வாங்கி கொடுப்போம், வீடியோ கேசட் வாங்கி கொடுப்போம். இது மாதிரி எவ்வளவோ பணிகள் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம வெளிநாடுகளில் எந்த உதவி தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம் நாடுகளிலோ எந்த நாட்டிலேயோ எந்த நாட்டு அரசாங்கத்திடமும் எந்த நாட்டு செல்வந்தர்களிடமும் எந்த பைசா வாங்க மாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கோம். கொள்கையில் எழுதி வச்சுக்கிறோம் பைலாவில். தந்தாலும் வாங்குவதில்லை. அரபு நாடுகளிலேயோ எந்த நாட்டிலேயோ வாங்குறதில்லை. அரபு நாட்டில் நீங்களோ மாதிரி ஆளுக்க போய் அங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாங்கிடுவாங்க ஜமாத்துல. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அப்பதான் இஹ்லாஸ் இருக்கும். ரொம்ப பணம் காசு குவிஞ்சாலும் நாசமா போயிருவோம். நம்ம லட்ச லட்சமா குவிஞ்சுன்னு வைங்களேன், அப்புறம் நம்மள்ட்ட உணவுல போயிடும். எல்லாம் காப்பாத்துன்னு இந்த மக்கள்கிட்ட வாங்கி இந்த மக்களுக்கு வேலை செய்யணும்னு இந்த ஜமாத்து இறங்கி இருக்கிறதுனால தாராளமா அள்ளி கொடுங்க. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த ஷிர்க் இணை கற்பித்தல்ல இருந்து மக்கள் நன்றாக விடுபட்டு வருகிறார்கள்.
இங்கதான் ரொம்ப ஸ்லோவா வர்றாங்க. இன்னமும் கூட்டம் அலமோதுற ஊருன்னு நாங்க கணக்கு எடுத்தா அதுல திருச்சி தான் டாப்ல இருக்காப்ல தெரியுது. மற்றதெல்லாம் எல்லாம் ஒரு 75% குறைஞ்சு போச்சு. பெரிய பெரிய ஃபேமஸான தர்காக்கள் எல்லாம் 75% மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இன்னும் இந்த கபூர்ல இருந்து தப்பிக்க வேண்டிய மக்கள் 25% பேர் தான் முஸ்லிம்களில் இருக்கிறார்கள். வேற சமுதாய மக்கள் தான் போய் நினைக்கிறாங்க. முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் என்று நாங்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்திருக்கிறான். 25 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போல அல்லாஹ்வுக்கு. ஆனா இதுல விழுந்துடுறோம். எதுல? அஜத் சொன்னாரு, மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்க மாட்டேங்கிறோம். மார்க்கம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்றேன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க, யாரு சொல்றான்னு பாக்குறீங்க. மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நான் ஒரு மார்க்கமாக ஒண்ணு சொல்றேன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பெரிய தாடி வச்சிருக்காரு, முழங்கால்களை ஜிப்பா போட்டிருக்காரு, பெரிய தலைப்பா கட்டிருக்காரு, அவர் சொல்லும் போது இப்படி இவனை பாருங்க, ஒரு கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிறான், தொப்பிதான் தலைப்பா காணா, ஜிப்பா கூட போடல. என்ன இவங்க அப்படி நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எப்படி நினைக்கிறோம்னு கேட்டா, சொல்றான் தோற்றத்தை பார்க்கிறோம். பெரிய ஷேக், பெரிய மகான், பெரிய மௌலானா, பெரிய அல்லாமா என்று பேர் எடுத்திருக்கிறாங்களா, தோற்றமா இருக்கிறாங்களா, அதை கேட்கிறோம். அல்லது அவங்க கூட்டமா ஜமாத்துலமா சபைன்னு வைத்துக் கொண்டு சொன்னார்களே, ஆனால் அதை நம்ம மார்க்கம் என்ன செய்யறோம்? ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். தெரியுமா, இந்த சமுதாயத்தில் பராத்து தொழுக, மேராஜ் தொழுக சொல்றமா இல்லையா? இஸ்ராக்கு தொழுக, பள்ளிக்கு பள்ளி எழுதி போட்டிருக்காங்க இஸ்ராக்கு தொழுகை. அது எங்க இஸ்ராக்கு தொழுகை எந்த குர்ஆன்ல இருக்குது? இஸ்ராக்கு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? லுகா தொழுகை இருக்குது, ஓகே. ஃபர்ல் இல்லாத தொழுகைன்னு சொல்வதாக இருந்தால், கடமையான தொழுகை போக வேற தொழுகை என்ன இருக்குன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, லுகா தொழுகை இன்னொரு தொழுகை இருக்கிறது, தஹஜ்ஜத் கியாமுல் லைல் அந்த தொழுகை இருக்கிறது, வித்ர் தொழுகை என்ன தொழுகை இருக்கிறது, முன்பின் சுன்னத்துகள், கடமையான தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் தொழ வேண்டிய சுன்னத்துகள் சில தொழுகைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் இஸ்திகாராவுக்காக வேண்டி, இஸ்திகாரானா என்ன? ஒரு காரியத்தை செய்ய போறோம், ஒரு முடிவு எடுக்க போறோம், அந்த முடிவு நமக்கு சரின்னு தெரியுது, இருந்தாலும் நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அல்லாஹ் எனக்கு நல்லதுன்னு தெரியுது, ஏன் எனக்கு தப்பாயிரலாம், நீ வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்ப, அந்த கணக்குல இது சரியா தவறுன்னு எனக்கு தெரியாது, அதனால இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன், குழப்பத்தோட இருக்கிறேன், இதான் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட நேரத்திலேயோ அல்லது ரெண்டு முடிவுல எதை எடுக்கிறதுன்னே தீர்மானத்துக்கு வர முடியல, இப்படி போறதா இப்படி போறதா, இப்படி போறதா இப்படி போறதா, இப்படி போறதா இப்படி போறதான்னு குழம்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு அதுக்குன்னு ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்காங்க. பெரிய துவா சொன்னோன்னு நீ மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களா? அதனுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல நல்ல முடிவை கேட்கிறேன், எனக்கு எடுக்க முடியல, அல்ல எடுத்துட்டேன், எடுத்தது நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவு நல்லது என்று நீ கருதினால் என்னுடைய இம்மைக்கும் என்னுடைய மறுமைக்கும் என்னுடைய மறுமை வெற்றிக்கும் நான் இப்ப போற ரூட்டு தான் சரி என்று நீ கருதினால் அந்த முடிவை நோக்கி என்னை நீனா தள்ளி விடு, அதான்டா சரின்னு சொல்லி கொண்டு இழுத்து கொண்டு தள்ளி விட்டு, நான் எடுக்கிற முடிவு எனக்கு கேடாத்தான் இருக்கு என்று நீ கருதினால் எனக்கு அதை கண்டுபிடிக்க இயலாதல்ல. நீ என்னத்தையாச்சும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு என்னத்தையாவது இடைஞ்சல பண்ணி விட்டு என்ன அதுல நீங்க காப்பாத்து. இதுக்கு பேர் இஸ்திகாரா. இது எத்தனை பேர் குழப்பம் வரும்போதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், தடுமாற்றம் வரும்போதெல்லாம் எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம். ஒரு முடிவை எடுக்கணும், அல்லாஹ்ட்ட போட்டுருமே, அல்லாஹ் இது நல்லதா இருந்தா ரெண்டுக்கு நல்லதா இருக்கணும், என்னுடைய துன்யாவிலையும் என்னை போட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க கூடாது, என்னுடைய ஆகிரத்து வாழ்க்கைக்கும் நல்லதா இருக்கணும், ரெண்டுக்கும் கேடு இல்லாத வகையில இது ஒரு நல்லது என்று நீ கருதினால் நீ பாட்டுக்கு அதில் தள்ளி விடு. எல்லாரும் எதிர்த்தாலும் நீ என்னை கொண்டு அதில் வலுக்கட்டாம அமைக்கி விட்டுருன்னு வணங்குதா. நான் எடுக்கிறது தப்பு என்று இருந்தால் நான் எவ்வளவு உறுதியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா போய்தான் தீர்வேன் இருந்தாலும் சரி, புடிச்சு சட்டையை பிடிச்சி ஒரு பக்கம் இழு, அங்கிட்டு கதவை பக்கம் ஒரு பக்கம் இழுத்து போட்டு, இந்த பக்கம் கையை பிடிச்சி ஒருத்தனை இழுக்க விடு, காலை பிடிச்சி ஒருத்தனை இழுக்க விடு, என்ன எங்கிட்டு போக விட்டுறாத, நான் போதான் நான் போய்கிட்டு இருப்பேன், நீ தடுக்கிற அல்ல. இப்படி கேட்டு தொழுகை இருக்குது. அல்லது ஹாஜத், நமக்கு ஒரு தேவை வருது,
ஏதோ நல்ல நடக்க ஒரு குழந்தை வேணும், கொஞ்சம் செல்வம் வேணும், அல்லது வேற நிம்மதி வேணும், வேற நல்ல மார்க் வாங்கணும், பரீட்சையில பாஸ் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும், நல்ல புள்ள வேணும், எவ்வளவு தேவைகள் மனிதனுக்கு. இந்த தேவைகள் இருந்துச்சுன்னா வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தொழுதுட்டு அதுக்கு தொழுவான். ஏதோ 2 ரக்காத் தொழுதுவிட்டு, யா அல்லாஹ் உனக்கா தொழுதுட்டேன், நான் வேற யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நான் யார்கிட்ட கேட்க, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, எவனுக்கு எல்லாம் செய்யலும் நீ தான் செய்யணும், உன்னை விட எனக்கு நாதி இல்லை, இந்த தொழுகை இருக்குது. அது என்ன இஸ்ராகு தொழுகை, அது என்ன பராத்து தொழுகை, அது என்ன மேராஜ், ஏப்பா இல்ல கொண்டாக்குறீங்க? இவன் எல்லாம் இந்த பராத்து மேராஜ் கேஸ் எல்லாம் பிடிப்பான். அல்ல என்னடா ஏண்டா செஞ்ச, இந்த அஜத்தான் சொன்னாரு, இந்த பள்ளியசல் எழுதி போட்டாங்கல்ல, முத்தவழி போர்ல எழுதி போட்டுருச்சுல, இஸ்ராக்கு நேரம் எல்லாம் போட்டாங்களே, பள்ளியசல பார்த்திருக்கீங்களா? திருச்சி பூரா இருக்கு, திருச்சி பள்ளியாசு பூரா இருக்கு. இஸ்ராக்கு ஒரு நேரம் வேற, இஸ்ராக்கு நேரம், இஸ்ராக்கு தொழுகை, இப்படி எல்லாம் செஞ்ச ஆட்களுக்கு இஸ்ராக்கு தொழுதான்னு சவாபு கொடுக்க மாட்டான், ஒருத்தாங்க விடுவான். இது மாதிரி உள்ள விஷயம். நோம்பு வைக்கிறோம், நோம்பு ஒரு வணக்கம், சரி தொழுகிற முறை எப்படி இஷ்டத்துக்கு தொழுவோம். தொழுகிற முறை பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அது என்ன தொழுகையா, நீ தொழுகிறது தொழுகையான்னு கேட்கிறேன். இன்றைக்கு நம்ம தொழுகிற செய்கிற அமலே ரொம்ப கம்மிங்க, அதை தரமா செய்ய வேணாமா? பெரிய பெரிய உலமாக்கள்ங்கிறோம், 7 வருஷம் 70 வருஷங்கிறோம், என்ன பண்றாங்க தெரியுமா? தொழுகிறாங்க, அல்லாஹ் ருக்கு போறாங்க, நான் பார்த்திருக்கிறேன், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் லிமன் ஹமீத், அல்லாஹ் அக்பர். ருக்கு ஒண்ணுமே ஓத மாட்டீங்களா? நான் கேட்கிறேன், ருக்குன்னா என்ன? தொழுகையில நீங்க பாருங்க, பெரிய பெரிய அஜர் தொழுகிறாருங்க, அல்லாஹ் அக்பர், சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நானும் ஒரு வார்த்தை மாதிரி சொல்லி விட்டு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி தொழுகிறீங்களா எல்லாரும்? அப்படித்தானே இமாம்கள் தொழுகிறாங்க. லாலின்னு சொல்லணும், ஆமீன் சொல்லணுமே, அதுக்கு டைம் கொடுக்குறாங்களா? தக்பீர் கட்டுறவன அல்ஹம்து ஓதுறதுக்கு இடையில ஓத வேண்டிய துவா இருக்குது, அது ஓதுற அளவுக்கு டைம் தர்றாங்களா? அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போன உடனே முதுக போன அப்படி நிமித்தி நேராக்கி கையை ஈட்டி மாதிரி இந்த வில்லில் இருக்கிற அந்த கயிறு இருக்க நான், அந்த நான் மாதிரி இப்படி வைத்து குனிந்து அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் சுபான ரப்பியல் அலீம் 3 தடவையாவது, குறைஞ்சபட்சம் சுபான ரப்பியல் அலீம் ஒரு 3 தடவையாவது சொல்லணுமே. சொல்லிட்டு நிதானித்து சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா எந்திரிக்கணுமே. அப்படி நீங்க திருச்சி பள்ளி பூரா சுத்துங்க, எத்தனை பள்ளியில அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுவிச்ச மாதிரி இது அவர்களுடைய மதுஹப் கித்தாபுகள்ல கூட வலியுறுத்தப்பட்டிருக்கு. இது அவங்க கித்தாபுகளில் கூட இருக்கிறது. இன்னும் சொல்றோம், ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமாட்ட போய் கேட்கறாங்க, எப்படி ஓதுவாங்கன்னு. ஆயத்தன் ஒவ்வொரு ஆயத்தா ஓதுவாங்க. இவர் என்ன செய்றாரு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது, மூச்சு காட்டும் தம் கட்டி காட்டுறாரு. அவருக்கு மொத்த சூறாவையும் ஒரு மூச்சில ஓத முடியுமா? அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாராம். அதை காட்டுவதற்கு ஒரு ஓதுறாரா? அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி ஓதுறாரா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிறுத்தினியா? அர் ரஹ்மானிர் ரஹீம் நிறுத்தினியா? மாலிகி யௌமித்தீன் நிறுத்தினியா? அது என்ன மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் நுஹ்தின ஸிராத்தல் அல்வர். இலக்கு கிராமர் படிக்கிறாங்க. நஸ்தஈனுக்கு அப்புறம் இஹ்தின ஸிராத்தல் இருக்குங்க, அது ரெண்டையும் சேர்த்தா நுஹ்தின் தான் கிராமர்ல வரும். அது ஒரு ஆயத்து, இது ஒரு ஆயத்து. எப்படி சேர்க்கிற? ரெண்டையும் சேர்த்தா அப்படிதான் வரும். அது வேற விஷயத்துல சேர்த்துக்க. என்னன்னு ஓதுறாங்க? இய்யாக நஸ்தஈன் நுஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இப்படி ஒரே மூச்சில் அடிச்சு தர்றாங்க. இது என்னது? இன்னும் சில பேர் பிஸ்மில்லாவே அல்ஹம்து கூட ஜாயின் பண்ணுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ஹம்து, அந்த ரஹீம் இருக்குல்ல, அந்த மீய கொண்டாந்து இங்க சேர்க்கிறது. ஷாஃபிகள்ல ஷாஃபில பிஸ்மின் சேர்த்து ஓதுவாங்க. ஷாஃபி மதஹப் அப்படின்னு மார்க்கத்துல கிடையாது, ஷாஃபி ஹனபிலாம். அப்ப நம்முடைய தொழுகைகள், நான் கேட்கிறேன், நம்ம வந்து நமக்கு ஒரு பொருளை நம்ம ஒருத்தர் தர்றாரு, ஒரு சட்டை தர்றாரு, ஒரு சட்டை தர்றாரு எனக்கு ஒரு ஆள். எப்படி தர்றாரு? சட்டையை வாங்கி நல்லா சுருட்டி மண்ணில் போட்டு பிரட்டி சுருட்டி நாங்க அப்படின்னு தந்தா எனக்கு எப்படி இருக்கு? பாவி, இப்படியா தர ஒரு பொருளை தரமா தரமாட்டியா?
எப்படி தரணும்? நம்மளுக்கு ஒரு சட்டையை தந்தாலும் ஒரு பேனாவை தந்தாலும் ஒரு பொருளை தந்தாலும் எப்படி தரணும் நம்ம விரும்புறோம். அதுக்கு உள்ள முறையில் அது மாதிரி தர விரும்புறோம். அல்லாஹ்வுக்கா நீ செய்யற வணக்கம், இது என்ன வணக்கம்? குனிஞ்சு எக்ஸசைஸ் பண்றியா? என்ன வணக்கம் நான் கேட்கிறேன். ருக்குல போய் அவன் செய்யற முறை இப்படி நிக்குதுங்க, இப்படிதான் ருக்கு செய்யறாங்க. இதான் ருக்கு. உலமாக்கள் எத்தனை பேருக்கு செய்யறாங்க? ருக்கு சரியில்லை, சஜிதா சரியில்லை, ருக்குல எந்திரிக்கிறோம். சமியல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க பாருங்க. சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லிட்டு அதே மூச்சிலேயே சமியல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹ் அக்பர். இது தொழுகையா? சமியல்லாஹு லிமன் ஹமீதா அக்பர் ஒண்ணும் சொல்றது இல்லையா? ரப்பனா லக்கல் ஹம்து அது சொல்றது இல்லையா? இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ரப்பனா லக்கல் ஹம்து மில்லா சமாவாத்தி வ மில்லல் அர்லி வ மில்லா மா ஷிஅத மின் ஷைஇன் பஅது அந்த அளவுக்கு சொல்ல விடுறாங்களா? எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க நீங்க? நாசக்கேடு தொழுகைன்னா இதெல்லாம் எங்க போய் கழுவ போறாங்கன்னு தெரிஞ்ச பாவத்தை எல்லாம் அம்புட்டு பேர் தொழுகை நாச உலமாக்கலாம். மறுமையில வெற்றி வர்றதுக்கு மக்கள் சீக்கிரமா ஒரு வேலை, அதாவது தொழில் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொத்தனார வேலைக்கு சேர்க்கிறீங்க, அவன் என்ன பண்ணுவான்? பாப்பான் ஓடிக்கிறோம், அடுத்த நாளைக்கு வேலை பார்க்கணும்ல. அந்த மாதிரி யாருக்கு வேலையில களவாங்குவாங்க இல்ல, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் திருடன் உனக்கு பேர். திருடன் தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. தொழுகையில திருடுறவன சகாபாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, தொழுகும் போது பாக்கெட்ல எடுத்து போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொழுகையில திருடுனா அது யார் தொழுகையில திருடுறவன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தொழுகையில திருடுறவன் யார் தெரியுமா? ருக்கு அல்லது லம் யுத்திமு ருக்கு வ சுஜூத், ருக்கு சஜிதாக்களை ஒழுங்கா செய்ய மாட்டானே அவன் தான் கள்ள பையங்கிறாங்க, திருட்டு பையன். அல்லாஹ்வுக்கு செய்யற ஒரு வேலையை அறகுறையா செய்யறவன். அம்புட்டு பேரையும் கள்ளப்பையாக்கிட்டாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி. ரமலான்ல நடக்கிற கொடுமை சுப்ஹானல்லாஹ். புனிதமான மாதம்ங்கிற சரி என்ன சொல்ற, இல்லாத 20 ரக்காத் உண்டாக்கிட்டாங்க. 28 தான் இருக்குது. 8 தொழுது இருந்தா ஒழுங்காவா தொழுதுருப்பாங்க. 20 ஆக்கணும்னு 20 ஒழுங்கா தொழுறாங்க சுபஹாயிரம் முடியாது. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் அதிகமாக்கி என்ன தொழுக எப்படி ஓடுது ரமலான் தொழுக. ஒரு நாளைக்கு அந்த 40 நிமிஷம் சொல்லுவாங்களா, ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் தொழுகிறாங்க. அந்த 40 நிமிஷத்துல 20 ரக்காத்துங்க. ஒரு ரக்காத்துக்கு 2 நிமிஷம். 40 நிமிஷத்துல 20 ரக்காத்து முடிஞ்சு போகுது. ஒரு ரக்காத்துக்கு 2 நிமிஷம். அதுல ருக்கு சஜிதா அதெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த 40 நிமிஷத்துல ஓதுறதுக்கு மட்டும் ருக்கு கழிச்சு சஜிதா கழிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறதுக்கு எடுத்துக்கிறாருல, இதுக்குள்ள நேரம் என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஓதுறாரு மொத்தம் 40 நிமிஷத்துல. அத்தஹியாத்து ருக்கு சஜிதா எல்லாம் கழிச்சிட்டு இல்ல 15 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதுறாரு. தொழுகையில என்ன ஓதுறாரு? 15 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதுறாரு. 15 நிமிஷத்தில் ஓதுகிற ஒரு ஜுஸ்ல அது எப்படி அது கரெக்டா இருக்கும்? எப்படி அது தர்த்தீபோட இருக்கும்? அது எப்படி ஒரு தர்த்தீலோட ஒழுங்கான உச்சரிப்புகளோடும் ஒழுங்கான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கும்? அலிஃப் லாம் மீம் சொல்றது காதுல விழுவும். அது ஒண்ணுதான் தெளிவான வார்த்தையால் காதுல விழுவும். குதிக்குதுங்க ரத்தம். அல்லாஹ்வுடைய கலாமோடு மௌலைமார்கள் விளையாடுற. நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஒரு வார்த்தையை நீ கேட்டுவிட்டு இந்த வார்த்தை சொன்னாலும் உங்களால் சொல்ல முடியுமா? தாலிகல் கிதாபு இல்ல அலிஃப் லாம் முழுசா வழங்கிடும். தாலிகல் கிதாபு ஒரு பாதி வழங்க, தாலிகல் கிதாபு தான் சொல்றாருன்னு வழங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி அலீம் கடைசி அலீம் ருக்குக்கு போறான். அந்த அலீம் போது ரஹீம் போது முடிக்கிறார்ல, அந்த ஒரு வார்த்தை காதுல விடும். என்ன கை நிறைய கருத விட்டையா? நிறைய கொடுக்குறான் அல்லாஹ். 20 கொடுக்குறோம்ல, 20 என்ன கொடுக்குறிய? என்ன கொடுக்குற அல்லாஹ்வுக்கு? நிறைய கொடுத்தவன ஏமாறவன அல்ல, தரமா கொடு, குவாலிட்டியா கொடு. அல்லாஹ் கொடுக்கிற வணக்கங்களை 8 தான் நம்ம சொல்றோம். 8 தான் ரமலான் தொழுகை, எப்பவுமே 8 தான். இந்த 20க்கு உள்ள நேரத்தை விட அதிகமான நேரம் பிடிக்கும். நீங்கள் 20க்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தை விட 8 ரக்காத்தை ஒழுங்காக தொழுதால் குறைச்சி பார்த்தாலும் 1.25 மணி நேரம் தேவைப்படுகிறது. 1.25 மணி நேரம் நம்ம நேரத்தை அதிகப்படுத்துறோம், குறைக்கிறாங்களா? இப்ப நம்ம குறைக்கிறோமா? நமக்கு பேர் என்னது? குறைக்கிறோமா? என்ன செய்யறாங்களாம்? நம்பர் 20 நம்பர் தானப்பா 20. அதனுடைய தரம் என்ன, குவாலிட்டி என்ன? இப்படி எல்லாத்தையும் நாசக்கெடுக்கணும்.
நோன்பு சுத்தமா இல்ல, நோன்பு அல்லாஹ் சொன்னபடி இல்ல, நோன்பு திறக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள்ல எத்தனை பேர் அந்த நன்மையை அடைந்தீர்கள் சொல்ல முடியுமா உங்களால? இந்த உலமாக்கள் உங்களை கெடுத்து வச்சுக்கிறாங்களே, நோன்பு எப்ப திறக்கணும்? இதா அக்பரல் லைலு ஹாகுனா இதா அதுபரல் நஹாரு ஹாகுனா பகல் அப்தர சாயும். பகல் போய் இரவு வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நோன்பு திறக்கணும் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னொரு இடத்துல, லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. மக்கள் நோன்பு திறப்பதை எவ்வளவு வேக வேகமாக செய்கிறார்களோ, அவசரப்படுகிறார்களோ, அந்த அளவுக்கு நன்மை செய்தவர்களாகுவார்கள் அப்படிங்கிறாங்க. 6:20 சூரியன் மறைகிறது என்று வைத்துக் கொள்வோம். திருச்சியில இன்னைக்கு உள்ள தேதியில உதாரணத்துக்காக வேண்டி 6:20 சூரியன் மறைகிறது என்று நீங்கள் உங்க ஊர்ல இந்து பத்திரிகை வந்தா வாங்குங்க. ஒரு ரமலான்ல அதுல டெய்லி சன்செட் போட்டிருப்பான், சூரியன் எப்ப மறையுது அப்படின்னு சொல்லி அவன் அந்த அதுக்குன்னு ஒரு இடத்துல போட்டுட்டு வருவான். டெய்லி போடுவான் ஹிந்து பத்திரிகையில. திருச்சியில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் போடுவான். சூரியன் மறைஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? நோன்பு திறக்கணும். பேப்பர்ல பாத்துட்டு 6:20 போட்டிருக்கானே வாசி பாப்பீங்க. 25,000 பாங்க சொல்ல மாட்டாங்க. 6:20 தான் சூரியன் மறையுது. உங்க வாட்சில 25,000. 6:30 மணிக்கு மாநில செய்தின்னு சொல்லிடுவான் ரேடியோவுல. 6:32 பாங்க சொல்லுவாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. என்னப்பா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சூரியன் மறைஞ்சு அவசரப்படும் சொல்றாங்க. அவசரப்படுவது நம்மள அவசரப்பட்டோன்னு வைங்களேன், இங்க வர்றான் பேய் மாதிரி பறக்குறாங்க, அவானம் சுடிச்சு அலைகிறாங்கிறாங்க. அவானம் சுடிச்ச அப்படி சொல்றாங்க. மனிதன் அவானம் சுடிச்சவன் தான். நம்ம சாப்பிடாம இருந்தோமே, இந்த பசி நமக்கு தாங்க முடியும் என்றா சாப்பிடாம இருந்தோம்? இல்ல. அவசரமா திங்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? எப்படா மறையுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? 6:29 பாக்குறவா கேலி பண்ணுவாங்க. பார்க்கணும். நோன்பு இருக்கிற டைம் நெருங்கிருச்சுன்னு சொன்னா 6:20 மகரிப் சூரியன் மறையுதுன்னா 6:15 பார்த்துட்டு இருக்கணும். 16 4 நிமிஷம் தான் இருக்கு. இதெல்லாம் நல்ல காரியம். இதெல்லாம் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, அப்படி போட்டுரும். 20 ஆனவன டபக்குன்னு தூக்கி போட்டோம்னா அல்லாஹ் சொல்லுவானா, இங்க பாரு என்னோட அடியான இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு எனக்காக கட்டுப்படுத்தி இருந்தா பாரு. எவ்வளவு பசி அவனுக்கு இருந்தா, எவ்வளவு தாகம் இருந்தா, எப்ப வரும் பார்த்துட்டு இருக்கிறான இவன் தாண்ட எனக்காக நோம்பு வச்சிருக்கான். எல்லாம் எடுப்பான். 6:20 இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அல்லாஹ்க்கும் பாவி ஏன்டா நடிக்கிற? உன்கிட்ட இருக்குதா இல்லையா? அது உன் நபசு கேட்குதா இல்லையா? அந்த பேருக்கு எப்படா இருப்பா, எப்ப வரும் மனசுக்கு நினைக்கிறே நடிக்கிறான். அப்ப நோம்பு திறக்கிறது 10 நிமிஷம் லேட்டு, 7 நிமிஷம் லேட்டு. நோம்பு அட்டை பூராத்திலையும் பொய். ஜவுளி கடைக்காரங்களுக்கு எடுத்து கொடுக்குற நோம்பு அட்டை அவன் விளம்பரத்துக்கு போட்டு விட்டுறாங்க. எல்லாம் கரெக்டா? கண்டிப்பா அந்த நோம்பு அட்டைக்கும் நோம்பு திறக்கிற நேரத்துக்கும் 7 நிமிஷத்திலிருந்து 10 நிமிஷம் வரை ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கண்டிப்பா அந்த அட்டைக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் வந்து மறையும். நீங்க அழகா கணக்கு போட்டு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னா பிரேயர் டைம்ஸ் அதுக்கு சாப்ட்வேர் இருக்குது. திருச்சிக்கு எத்தனை மணிக்கு அது வரும் கரெக்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஏராளமான பிரேயர் டைம் தொழுகை டயத்துக்கு ஏராளமான சாப்ட்வேர்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட யுகத்தில் வாழ்ந்துகிட்டு சூரியன் மறைஞ்சி பேணுதல் என்று சொல்லி இந்த மாதிரி செய்யற காட்சியை பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை இதெல்லாம் உலமாக்கள் சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்படிலாம் செய்கிறார்களோ தொழுதும் புண்ணியம் இல்ல, நோன்பு வச்சு புண்ணியம் இல்ல, இப்படி ஆக்கிடக்கூடாது. எதில் வெற்றிங்கிறது ரொம்ப திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி
வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 6569